ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேன்டு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். இது நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுவேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சோறு கூட, தோசை, சப்பாத்தி, இப்போ ரசம் வச்சிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ஏன் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கேன்டு ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா சார்டின்ஸ், அதாவது நம்ம ஊரில் வந்து மத்தி மீன், சால மீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது பார்த்திங்கன்னா இங்கே அமெரிக்காவில் காஸ்கோங்கிற ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குங்க. அங்கே வாங்கினது தான். இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே அது தெரியும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பாக்கெட் இருக்குங்க. இந்த 6 பேக்குமே மொத்தமாக பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வரும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $13 கிட்ட வருங்க. இந்த சால மீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆலிவ் ஆயிலில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆலிவ் ஆயிலில் ஊற வச்ச மீனுமே நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருக்குங்க. நாங்கள் 2-3 வெரைட்டிஸ் வாங்கி வைப்போம். அதில் இது ஒரு டைப்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரெஷ் மீனுக்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாது. அந்த டேஸ்ட் இதில் வராது தான். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே அந்த அளவுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி கேன்டு ஃபிஷ் அப்பப்போ நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் இருந்து நான் ஒரு 3 பாக்கெட் மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இதில் 4 மடங்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குங்க. என் பசங்களுக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிக்கும். பேக்கிங் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு புல் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த மீனை நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து 5 மீன் கிட்டத்தட்ட வச்சுருப்பாங்க. இது குக்குடு ஃபிஷ் தான். இது அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால வடிகட்டிடலாம். இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை. 3 பாக்ஸில் உள்ள எண்ணெயுமே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். மீன் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ வாங்க இதில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஃபிஷ் புட்டு, மீன் புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துட்டு எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலாவை வெங்காயத்தோடு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மீனெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 கேன் மட்டும் இதில் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மீனை வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இது ஏற்கனவே குக்குடு ஃபிஷ்ஷுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு மிளகு வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் பண்ணுவேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி கூட உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சுட சுட சோறு கூட அப்படியே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேறு எதுவும் ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.